அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சகைமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 175வது வசனம் வரை நாம் பார்த்தோம். இதற்கு முன்னால் இருக்கின்ற வசனங்களில் உஹது களத்தை பற்றியும் அதிலே சஹாபா பெருமக்களுடைய வீர செயல்களையும் தியாகங்களையும் சொல்லிய பிறகு அதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று கூற வேண்டாம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்ற வசனங்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 176வது வசனத்தில் நபியினுடைய கவலையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருத்தத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஆறுதல் கூறும் வண்ணமாக இப்படி சொல்லி காட்டுகிறான், வலா யஹ்ஸுன்கல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர். நபியே, சில நபர்கள் இறை மறுப்பிலே வேகமாக செல்கிறார்களே, அவர்களை பற்றி சிந்தித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் நுழைவதினால், அவர்கள் குஃப்ரிலே நீடித்து இருப்பதினால், அவர்கள் இஸ்லாம் கொள்ளாமல் இருப்பதினால் உங்களுக்கு கஷ்டம் வருத்தம் என்பது இருக்கிறது. அப்படி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அதை உங்களை ஆழ்த்திவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஆறுதல் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே என்னுடைய உம்மத் அத்தனை நபர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபர் கூட நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்ற கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிலைத்து இருந்தது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவத், அவர்களுடைய தப்லீக், அந்த பணியை மீறி சில நபர்கள் குஃப்ரின் பக்கமே நீடித்திருந்தார்கள், நயவஞ்சகத்தன்மையோடு இருந்தார்கள், முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்த வண்ணமாகவே இருந்தார்கள். அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கவலைக்குள்ளாக்கியது. அந்த கவலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஆறுதல் கூறுகிறான். வலா யஹ்ஸுன்க, உங்களை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம். யார்? அல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர், இறை மறுப்பிலே அவர்கள் வேகம் எடுத்து செல்கிறார்களே. நீங்க அவங்களை அல்லாஹ்வின் பக்கம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் அழைக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் குஃப்ரிலே நீடித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல், இஸ்லாமுக்கு அதிகமாக எதிரியாக இருந்தவர், அவருடைய வீட்டை ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுவார்களாம். வெளியில் வந்தா, நீயா, எத்தனை தடவை உன்னை வெறுப்பது, எத்தனை தடவை உன்னை என்ன செய்வது, அனுப்புவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூ ஜஹல் சொன்ன வார்த்தைகள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த தீனை பலப்படுத்த வேண்டும், உனக்கு விருப்பமான ஒரு மனிதனை கொண்டு இந்த தீனை வலிப்படுத்தி தருவாயாக, வலிமைப்படுத்தி தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக நாம் ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கிறோம். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பிஹாதைனி, யார? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையோ அல்லது இந்த அபூ ஜஹலையை கொண்டு இந்த தீனை நீ வலிப்படுத்தையாக, வலிமைப்படுத்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாகவும் அந்த துஆவின் பரக்கத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாமை ஏற்றார்கள். அதுக்காக அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்களா? இல்ல, கலிமாவை சொல்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபர் கூட தீனை விட்டு, லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா விட்டு அப்பாற்பட்டு போகக்கூடாது. அப்படி போனவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி வேகம் எடுத்து போகிறார்கள், உங்களுடைய கைகளை தட்டிவிட்டு அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது இருந்த கவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவில் அழகாக சொல்லி காட்டுவான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய புறத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு ரசூல் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்பட்டால் அவருக்கு அது பாரதூரமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும்,
உங்கள் மீது பேராசை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நீங்களாம் ஹிதாயத்து பெறணும், நல்வழியில் இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்து வாசிகளாக மாற வேண்டும் என்று அவர் ஹரீஸ் பேராசை கொண்டவராக இருக்கிறார் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இது நபியினுடைய கவலை. சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்கின்ற ஒரு வழி, அப்பொழுது 2 வழிகள் இருக்கிறது. அதிலே ஒரு வழியில் சென்றால் கொள்ளைக்காரர்கள் இருக்கின்ற இடம், இன்னொரு வழியில சென்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த 2 வழிகள் பிரிகிறதை எந்த வழியில போகலாம்? யார் ரசூலல்லாஹ், இந்த வழியில போலாம், ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த வழியில் சென்றால் கிதாபுகளில் எழுதப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் 2 கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள், போனாலே நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. நம்மளா இருந்தா இந்த பக்கம் போனா, நான் இருந்தாலே அந்த பக்கம் போக மாட்டோம், வேற தெருவா பார்த்து தான் என்ன செய்வோம், போவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், சாதே, என்னுடைய உம்மத்தில் 2 நபர்களுக்கு நான் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லவில்லை என்று வந்துவிடக் கூடாது, எனவே நான் அந்த வழியே தேர்ந்தெடுக்கிறேன். அந்த 2 நபருக்கும் போய் நான் என்ன பண்ற, கலிமாவை சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், போவோம். வரலாற்றில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியில் போனார்கள். அவர்கள் இருவர்களும் கொள்ளையடிப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே அவர்களுடைய மனங்கள் மாறிவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர்கள் பார்த்து கேட்டார்களாம், யார் நீங்கள்? அப்பொழுது அவங்களுடைய பேரை சொன்னார்களாம், நஹ்னு முஹானான், நாங்கள் கேவலப்படுத்தவர்கள், ஏன்னா எங்களுடைய தொழில் அப்படிப்பட்டது, நாங்கள் கேவலப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், கிதாபுகளில் எழுதுறாங்க, பல் அன்துமா அல் முக்ரமான், நீங்கள் கேவலப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கண்ணியமாக்கப்பட்டவர்கள், சங்கை மிக்கமானவர்கள். அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இந்த உம்மத்தை முஹம்மதியாவை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்ன உடனே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொன்னார். எந்த இடத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாமுக்கு ரொம்ப விரோதமாக இருந்தவர்கள், பத்ர் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு இருந்த உஹது காலத்திலும் சரி, ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே புறப்பட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு போய் தாவத், அவங்களுக்கு போய் கலிமாவை சொல்லணும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை என்பது தனக்கு மட்டும் அல்ல, தன்னை சார்ந்தவர்கள் மட்டும் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டா போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இருக்கவில்லை. மற்றவர்களும் என்ன செய்யணும், இஸ்லாமை தழுவ வேண்டும், ஹிதாயத்திலே நீடித்திருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களை அவர்களை ஊர்ஜிதப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், கொண்டு சென்றார்கள். இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 176வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வலா யஹ்ஸுன்கல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர், இறை மறுப்பிலே வேகம் எடுத்து செல்கிறார்களே அவர்கள் உங்களை கவலைப்படுத்த வேண்டாம், இன்னஹும் லன் யதுர்ரல்லாஹ ஷையா, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தர இயலாது. நபியே, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் அவங்க கொடுக்க முடியாது என்று என்ன சொல்லப்படுகிறது. யுரீதுல்லாஹு, அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் யஜஅல லஹும் ஹல்லன் ஃபில் ஆখিরা, நபியே அல்லாஹ்வே நாடிவிட்டான் எதை, அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பாக்கியமும் இல்லாததை, எந்த ஒரு பாக்கியமும் அவர்களுக்கு இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டான். வலஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு மாபெரும் வேதனை என்பது இருக்கிறது. யார் குஃப்ரிலே நீடித்திருக்கிறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை மீறி அவர்கள் அதிலேயே நிரந்தரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வே அவர்களுக்கு நாடி விட்டான். என்ன, ஆகிரத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, எந்த ஒரு நன்மையும் அவர்களுக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ்வே தக்தீர்ல எழுதிட்டானா அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்தியாரி, சுய விருப்பம் என்பதை கொடுத்திருக்கிறான். நீ நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். உனக்கு சட்டம் சொல்லப்படும், வட்டி வாங்கிறது ஹராம், அதை வாங்கினா நீ நரகத்துக்கு போவாய், அது வாங்கவில்லை என்று சொன்னால் நீ சொர்க்கத்துக்கு போவாய். இது மனிதன் தான் டிசைட் பண்ணணும், மனிதன் தான் சுயமாக என்ன செய்யணும், அந்த அறிவோடு செயல்பட வேண்டும். இல்லப்பா அல்லாஹ் என்னுடைய தக்தீர்ல எப்படி எழுதிட்டான் அப்படிலாம் சொல்லவே முடியாது.
அல்லாஹ் எனக்கு தக்தீர், எங்க இத்தனை பேர் தொழுகைக்கு வரல, அவங்க தக்தீர்லாம் அல்லாஹ் தொழுகை எழுதல அதனால வரல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. இத்தனை நபர்கள் ஏன் இப்படி ஹராமான விஷயங்களை செய்கிறார்கள் அப்படின்னா அல்லாஹ் அவங்க தக்தீர்ல அப்படி எழுதிட்டான். ஒருபோதும் சில நபர்கள் சொல்லியிருப்பாங்க, நான்லாம் நரகவாசிங்க, என்னெல்லாம் அப்படிதாங்க அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எப்பொழுது யாருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் சொல்ல இயலாது. எப்பொழுது ஹிதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாறி போவார்கள் அதுவும் சொல்ல முடியாது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருமே, மாலை ஒரு மனிதன் முக்மீனாக இருப்பான், காலையில் எந்திரிக்கும் நேரத்தில் அவன் காஃபிராக மாறி போயிருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியும் ஹதீஸ்லே வருகிறது, ஒரு மனிதன் நல்ல அமலை செய்வான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு ஜான் அளவில் தான் இருக்கும். அந்த நேரத்தில் தீமை மிகைத்து விடுவோம், அவன் நரகவாசியமாக இருக்கும். ஹதீஸ்ல வருது. எனவே எந்த நேரத்தில் எப்படி மாறுவான் என்று சொல்ல முடியாது. எனவே யாரையும் பார்த்து இவன் நரகவாசி, இவன் தொழுகையாலேயே கிடையாது, எப்பவுமே இப்படிதான் இருக்கின்ற திட்டவும் கூடாது. யாரையும் பார்த்து புகழ்ந்து அப்படியே தள்ளவும் கூடாது. ஒரு ஷஹீத் வீர மரணம் அடைந்து தியாகியாக இருக்கிறவங்களை தூக்கிக்கிட்டு வராங்க. அனியன் லவ் ஷஹாதா, இவருக்கு ஷஹாதத் நசீபாகி விட்டது சஹாபாக்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீர்கள். அவரின் மீது ஒரு போர்வை எரிந்து கொண்டிருக்கிறது. எது? அவர் அபகரிக்கப்பட்ட ஒரு போர்வை, நரகத்தினுடைய போர்வை அவர் மீது எரிவதை கண்ணால் பார்க்கிறேன். எனவே அவரை ஷஹீத் என்று சொல்லாதீர்கள் சொன்னாங்க. இங்கே சொல்வது, ஒரு மனிதன் சோனவாசியாக நரகவாசியாக மாறுவது அவருடைய ஹிதாயத்தை பொறுத்துதான், அவருடைய அமலை பொறுத்துதான். எனவே நம்மளுடைய அமலையும் நிய்யத்தையும் என்ன செய்யும்? சரியாக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன இஷ்தரவுல் குஃப்ர பில் ஈமான். ஈமானுக்கு பகரமாக, ஈமானுக்கு நம்பிக்கைக்கு பகரமாக யார் குஃப்ரை இறை மறுப்பை வாங்கி கொண்டார்களோ, அதை வாங்கி கொண்டார்களோ, ஈமானை விட்டுவிட்டு, ஈமான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை விட்டுட்டு அதை எதைக்கு பகரமாக வாங்கிக்கிறான்? குஃப்ரை என்ன செய்ய யார் வாங்கி கொண்டிருக்கிறாரோ, லன் யதுர்ரல்லாஹ ஷையா, அல்லாஹ்வுக்கு அவர் எந்த ஒரு தீங்கையும் செய்ய முடியாது. ஒருவர் காஃபிரா போனதுனால அல்லாஹுடைய அந்த ஆட்சியில, அல்லாஹுடைய அந்த அரசாட்சியில ஏதேனும் மாற்றங்கள் வருமா? ஒருபோதும் வராது. நாம் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டோம், எல்லாரும் தக்வாதாரியா இருக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல இப்படி வருகிறது, எல்லா மனிதரும் தக்வாதாரி ஆயிட்டாங்க, எல்லாரும் தொழுகையாளி ஆயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் மா ஸாதல்லாஹு ஃபீ முல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய அரசாட்சியில் எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்யாது, எந்த ஒரு அதிகரிப்பும் வராது. ஹதீஸ்ல வருது. இதே போன்று எல்லோரும் காஃபிராக ஆயிட்டாங்க, எல்லாரும் மக்கள்லாம் தீய வழியில செய்யறாங்க. அப்படி என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் எந்த ஒரு குறையும் வந்து விடுவார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? ஈமான் கொண்டால் உனக்கு நல்லது, நீ நல்ல அமல்களை செய்தால் நீ சொர்க்கத்துக்கு செல்வாய், நீ தீய செயல்களை செய்தால் அதற்கான கூலியை நீ நாளை மறுமையிலே பெறுவாய். எனவே லன் யதுர்ரல்லாஹ ஷையா, அல்லாஹ் எந்த ஒரு தீங்கும், ஒரு சிறிதளவு தீங்கும் யாரு கிடையாது, அல்லாஹ் கிடையாது. எனவே ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வது நமக்காகத்தான். நம்ம யாருக்காக செய்கிறோம்? தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தான் நான் தொழுதேன், அல்லாஹ்வுக்காக தான் தொழுதேன். எதற்காக? அந்த நன்மை பெறுவதற்காக. அந்த நன்மையை பெற்றால் தான் நீ சொர்க்கம் செல்ல முடியும். அப்போ நான் செய்கிற ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், நபியை ஈமான் கொண்டிருக்கிறோம், கிதாபுகளை ஈமான் கொண்டிருக்கிறோம், வேதங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அந்த அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த நியத்து தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லுவது, இன்னல்லதீன இஷ்தரவுல் குஃப்ர பில் ஈமான், ஈமானுக்கு பகரமாக யார் இறை மறுப்பை வாங்கி கொண்டார்களோ, சம்பாதித்து கொண்டார்களோ, லன் யதுர்ரல்லாஹ ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தீங்கும் அவர் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தருகின்ற வதைக்கும் வேதனை என்பது வதைக்கும் வேதனை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. யார் தன்னுடைய ஈமான குஃப்ருக்கு பகரமா என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்களோ. ஈமானுக்கு பகரமா எதை விட்டுட்டாங்க? குஃப்ரை. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு,
அந்த காஃபிர்கள், அந்த இறை மறுப்பாளர்கள் என்ன வேண்டாம், என்னவென்று அன்னமா நும்லீலஹும், அவர்களுக்கு தண்டனையை தாமதிப்பது என்பது ஹைருன் லி அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு நல்லதென்று அவர்கள் எண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம பல நபர்கள் யோசிக்கிறது இதுதான். காஃபிருக்கெல்லாம் எவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்குறான், நம்ம 5 வேளை தொழுகிறோம், அவனுக்குன்னு ஏதோ முடிஞ்சது தர்மத்தை செய்யணும், ஏதோ நல்ல அமல்கள்லாம் செய்கிறோம், ஆனால் நம்மளை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், இப்படி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த காஃபிர்களை எப்படி அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அவனுக்கு பங்களாவாக கட்டுறான், அவன் ராயல் என்ஃபீல்டாக வாங்குறான், அவன் கார் பங்களாவாக என்ன செய்யறான் வாங்குறான், அவன் பொண்ணுக்கு இப்படிலாம் போட்டு கட்டி வைக்கிறான். ஆனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், சில காஃபிர்கள் இப்படி எண்ணுகிறார்கள், அன்னமா நும்லீலஹும் ஹைருன் லி அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அது நல்லதென்று அவர்கள் எண்ணுகிறார்கள். எதை தாமதிப்பது, அவங்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் நீட்டிப்பது. இன்னமா நும்லீலஹும், அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான், இன்னமா நும்லீலஹும், அவர்களுக்கு நாம் காலதாமதம் செய்வது என்பது லியஸ்தாது இஸ்மா, அவர்கள் பாவத்தில் நீடித்து அதிகமாக்குவதற்காகத்தான், பாவத்தை அதிகமாக்குவதற்காகத்தான் நாம் அப்படி விட்டு வச்சிருக்கிறோம். ஒரு தொழிற்சாலையில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க, அதில் ஒருத்தர் என்னென்னதோ பண்ணுறார், உள்ள என்ன செய்கிறார், அந்த கமிஷன் அந்த கோல்மால்லாம் பண்ணுறார், உள்ள ஒரு மனிதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் வச்சுக்கிங்க. அப்போ மற்றவங்களாம் பார்ப்பாங்க, என்னையா நம்மளாம் நல்லபடியாக நம்ம வேலை செய்கிறோம், அவன் மட்டும் என்ன செய்கிறான், என்னென்னதோ பண்ணுறான், குறைபாடெல்லாம் செய்கிறான், ஏதோ கமிஷன்லாம் அடிக்கிறான். ஆனால் இவரை யார் பார்க்க மாட்டாரு, நம்ம முதலாளி இவரை மட்டும் விட்டுகிட்டே இருக்கிறாங்களே. முதலாளி ஏன் விட்டு வைக்கிறார், இவன் சரியான ஒரு ஆதாரத்தோடு சிக்குவான், கொஞ்ச நாள் விடுவோம், டப்புனு இப்போ பிடிச்சா நான் அப்படிலாம் செய்யலையே அப்படின்னு என்ன பண்ணிடுவான், சொல்லிடுவான், இன்னும் அதிகமாக போகட்டும். ஆரம்பத்திலே கில்லுனோ அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் ஒரு முதலாளி என்பவர் இவன் எவ்வளவு தான் பாவத்தினுடைய உச்சிக்கு போவான், அந்த ஆதாரத்தோடு சிக்குவான் என்று பார்ப்பதை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு நீடித்து கொடுத்திருக்கிறான். நீ செய், எவ்வளவுதான் ஹராம செய்யறியோ செய், நீ செய்து கொண்டே இருப்பாய், இதெல்லாம் உனக்கு நல்லதை நீ நினைப்ப. ஆனால் நாளை மறுமையில் அது பெரும் வேதனையாக என்ன செய்யும், அமையும். ஹதீஸ் ஷரீஃபில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாமின் அஹதின் பர்ரின் வலா ஃபாஜிரின், எந்த ஒரு நல்ல மனிதனாக இருக்கட்டும் அல்லது பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் எதுனா இல்லா வல் மௌத்து ஹைருல் லஹு, அவன் மரணிப்பதே அவனுக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. நல்லவனோ தீயவனோ அவனுக்கு மௌத்து வருதுன்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிடணும், மௌத்து ஆயிரணும், அதுதான் அவனுக்கு நல்லதுங்கிறாங்க. ஏன் என்று சொன்னால், இன்கான பர்ரன், ஒருவேளை அவன் நல்லவனாக நன்மை செய்யக்கூடியவனாக இருந்தால், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இதே சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்களில் 198வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வமா இந்தல்லாஹி ஹைருன் லில் அப்ரார், அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஹைருன் லில் அப்ரார், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்தது மட்டும்தான் இருக்கிறது. அப்படின்னா என்ன, ஒரு நல்லது செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் மௌத்தாயிட்டாரு, அப்படி அவருடைய நன்மைகள் அப்படியே கூடிக்கொண்டே போகுமா, மறுமை வரைக்கும் அவருடைய நன்மைகள் இரட்டிப்பு கொண்டே போகுமா. நல்லவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அப்படிப்பட்ட ஒரு தரஜாவை அவனிடத்தில் வச்சிருக்கிறான். அடுத்து சொல்றாங்க, வயின்கான ஃபாஜிரன், ஒருவேளை அவன் பாவியாக இருந்தால், ஃபக்கத் கால அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான், இன்னமா நும்லீலஹும், அந்த காஃபிர்களை நாம் நீடிப்பது எதற்காக, அந்த பாவ செயல்களை நீடிப்பது என்பது லியஸ்தாது இஸ்மா, அவர்கள் பாவத்தை அதிகரிப்பதற்காகத்தான் அல்லாஹ் விட்டு வைக்கிறான். அப்போ நன்மையை ஒருத்தர் செய்கிறார்னு சொன்னால் அவர் மரணித்த பிறகும் அல்லாஹ்விடத்தில் நன்மையாளியாகவே இருக்கிறார். ஒருவர் இந்த உலகத்தில் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை பாவத்திலேயே விட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் செய்கின்ற நல் அமல்கள் தான் நம்ம என்ன செய்யும், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். நாம் பாவங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் அப்படியே என்ன செய்வான், காஃபிர்களை அந்த பாவத்திலே விட்டு விடுவான். இங்கே சொல்வது அத்தனையுமே காஃபிர்களை சம்பந்தமாக. நம்ம பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, காஃபிர்களை பார்த்த உடனே அவர் இப்படி வச்சிருக்கிறான் அப்படி வச்சிருக்கிறான், ஈமானே இல்லை, அல்லாஹ் என்பதே இல்லைன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிறது. செல்வத்தை வைத்து ஒரு மனிதன் முடிவு செய்வது கிடையாது.
இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே ஆக நல்ல சங்கைமிக்க மனிதர் அல்லாஹ்விடத்தில் யார் என்று சொன்னால் அத்காக்கும், உங்களில் தக்வா உடையவர் தான், இறையச்சம் உடையவர் தான். எனவே நம்மளிடத்தில் அந்த இறையச்சம் தான் ஒரு மனிதரை என்ன செய்யும், உயர்த்தி காட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், வலஹும் அஸாபுன் முஹீன், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இழிவு தருகின்ற வேதனை என்பது இருக்கிறது. இழிவு தருகின்ற, அடுத்தடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸாப் 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 என்று என்ன செய்கிறான், 3 இடத்துல சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல அஸாபுன் அஸீம், மாபெரும் வேதனை இருக்கிறது. இன்னொரு இடத்துல வதைக்கும் வேதனை இருக்கிறது. மூன்றாவதாக இழிவு தரும் வேதனை இருக்கிறது. 3 வசனங்களை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்ததாக மா கான் அல்லாஹு லியதரல் முக்மினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பார்த்து சொல்கிறான், காஃபிர்களே, நீங்கள் எந்த விஷயத்தில் மூழ்கி இருக்கிறீர்களோ அதிலேயே முக்மின்களையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய விட்டு விடுவான் என்று எண்ண வேண்டாம். ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப், நல்லவர்களிலிருந்து, தூய்மையானவர்களிலிருந்து தீயவர்களை அல்லாஹ் பிரித்தே தீருவான். ஒரு முனாஃபிக் பேசிக்கொண்டாராம், நபி உண்மையானவராக இருந்தா அவருக்கு தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியுமே, முனாஃபிக் யாருன்னு தெரியுமே, அவங்க பிரித்து சொல்லலாமே, நபிக்கு அப்படியே என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாமே, அப்படின்லாம் பேசிக்கொண்டார்களாம். அப்பொழுது இந்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி காட்டுகிறான், மா கான் அல்லாஹு லியதரல் முக்மினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். நல்லவர்களிலிருந்து தீயவர்களை அல்லாஹ் என்ன செய்வான், பிரித்து விடுவான். வமா கான் அல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைப், இந்த விஷயங்களை எல்லாம், மறைவான விஷயங்களை உங்களுக்கு காண்பித்து தர வேண்டும் என்ற எண்ணம் என்பது அல்லாஹ் என்ன செய்யலை, கொள்ளவில்லை. யார காஃபிர்களை சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதெல்லாம் மறைவான விஷயம். யாரெல்லாம் முக்மின், யாரெல்லாம் காஃபிர், யாரெல்லாம் முனாஃபிக், இந்த விஷயங்களை யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல மாட்டான். குர்ஆனிலே இறக்கி இன்னென்ன பேர் உடையவர்கள்லாம் முக்மின்கள், இவங்கெல்லாம் காஃபிர்கள், அப்படி என்று அந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். என்றாலும் வலக்கின் அல்லாஹ் யஜ்தபி மின் ருசுலிஹி, தன்னுடைய தூதர்களில் இருந்து சில நபர்களை அல்லாஹ் என்ன செய்வான், தேர்ந்தெடுப்பான். சில தூதர்களுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக அதை என்ன செய்வான், சொல்லி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபர்கள் முனாஃபிக்காக இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சான். எனவே அந்த முனாஃபிக்கள் பேசுவதை போன்று நபி மட்டும் உண்மையாளராக இருந்தா நான் காஃபிரா முக்மினா யாருக்கு தெரிஞ்சிருக்கும், நபிக்கே தெரிஞ்சிருக்குமே என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் நல்லவர்களில் இருந்து தீயவர்களை என்ன செய்வான், பிரித்து அவர்களை காட்டி விடுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஆமினூ பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், வரசூலிஹி, அந்த காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த முனாஃபிக்களை பார்த்து சொல்றான், அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். வஇன் துக்மினூ வ தத்தகு, நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீங்கள் நடந்தால் ஃபலக்கும் அஜ்ருன் அஸீம், உங்களுக்கு மகத்துவம் நிறைந்த கூலி என்பது, நற்பலன் என்பது நாளை மறுமையிலே என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லாஹ் காஃபிர்களையும் என்ன செய்ய நான் பார்த்து சொல்ல, நீங்கள் ஈமானின் பக்கம் வாங்க, தக்வாவின் பக்கம் மாறுங்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு இறக்கப்பட்ட இந்த வசனங்களிலே காஃபிர்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், முனாஃபிக்களையும் சொல்றான். அடுத்த வசனமாக வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய நல் உபகாரத்திலிருந்து, தன்னுடைய அருளினால் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் என்ன செய்ய, கஞ்சத்தனம் செய்வதை, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம், ஹைரன் லஹும், அவர்களுக்கு அது நல்லது என்று எண்ண வேண்டாம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் கஞ்சத்தனம் செய்து கொண்டு அதுதான் நமக்கு நல்லது, எவ்வளோ சேமித்து வைக்க முடியுமோ சேமித்து வச்சுப்போம், அப்படி என்று சில நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ண வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, யாரோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, தன்னுடைய ஸகாத்தை, தன்னுடைய கடமையான அந்த தர்மத்தை
யார் செலுத்தவில்லையோ முஸ்ஸில லஹு ஷுஜாஅன் அக்ரா, நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷம் ஜந்துவை, ஒரு பாம்பை, அதற்கு லஹு ஜபீபத்தான், அதற்கு 2 புள்ளிகள் இருக்குமாம், கரும் புள்ளிகள் இருக்கின்ற ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அப்படிப்பட்ட ஒரு பாம்பை யுதவ்விகுஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவருக்கு மாலையாக அணிவிக்கப்படுமாம். அவருக்கு அந்த மாலையாக அணிவிக்கப்படு இருக்கும். அது யஹுது பிலஹ்மதிஹி, தன்னுடைய தாடையை, அந்த மனிதனுடைய தாடையை பிடித்து கொண்டு அந்த பாம்பு கேட்குமாம், யகூலு அன மாலக, நான் தான் உன்னுடைய செல்வம், வன கன்சுக, நீ சேர்த்து வைத்த கருவூலம், அந்த பொக்கிஷமாக சேர்த்து வச்சு அது நான் தான் என்று அந்த பாம்பு என்ன செய்வோம் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிச்சாங்க. இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு தீங்காக அமையும். சயுதவ்வகூன மா பகிலு பிஹி, எந்த ஒன்றை கொண்டு அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை கொண்டே அவர்கள் சுற்றி வளைக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த மாலையாக அணிவிக்கப்பட்டு அதை கொண்டு அவர்கள் இருக்கப்படுவார்கள் யௌமல் கியாமத்தி, எப்போ? நாளை மறுமை நாளில். எனவே அல்லாஹ் செல்வம் கொடுத்திருந்தால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்யணும்? செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே பள்ளிவாசலுக்கு, மதரசாக்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சேமித்து வைத்து உலோபித்தனம், கஞ்சத்தனம், இது ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதே கிடையாது. அதுக்காக இருக்கிறதையெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லலை, தங்களால் இயன்ற அளவிற்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு அப்படி கிடையாது. இருக்கிறதே என்ன செய்வாங்க? எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு சமயம் ஆரிஃபு பில்லா என்ற ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்தில் ஹாத்தம் தாய் என்று ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய அந்த வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அவர் 7 வாசலை வச்சிருப்பாராம். யாருக்கு? யாரெல்லாம் தர்மம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 7 வாசல்கள் அவருடைய வீட்டில் இருக்குமா. எதற்காகன்னா, ஒரு மனிதர் தன்னுடைய தேவையை கேட்டு வருவார், ஒரு வாசலில் கொடுக்கப்படும், பத்தலை இன்னொரு வாசலில் வந்து வாங்கிப்பார், இன்னொரு வாசலில் வந்து வாங்கிப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகழை சொல்லும் பொழுது அந்த ஆரிஃப் பில்லா அவங்க இடத்துல சொன்னார்களாம், அந்த ஹாத்தம் தாய் 7 வாசலை வச்சிருப்பாரு, ஒரு வாசலில் கொடுத்து பத்தலைன்னா இன்னொரு வாசல் வருவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே இருக்காது, மொத்தமாக கொடுத்துருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ரீஹுன் முர்ஸிலா, எந்த அளவுக்கு காற்று வேகமாக வீசுமோ அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தர்மம் செய்வாங்க. ஹாத்தம் தாய் அவருடைய வரலாறு படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய மகள் சஃபானா என்பவங்க இஸ்லாம் ஏற்றுனாங்க. வரலாறுல அந்த ஹாத்தம் தாய் தன்னுடைய ஊரில் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. பஞ்சம் முழுக்க மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஹாத்தம் தாயை பற்றி மக்களுக்கெல்லாம் தெரிய வருது, எல்லாரும் தேடி வராங்க. அப்பொழுது ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வராங்க. வந்துட்டு ஹாத்தம் தாய் அவங்க இடத்துல வாசலில் வந்து உங்களோட பேரை சொன்னாங்க. மக்கள்லாம் உங்களோட இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, ஏதாவது கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. பசி பட்டினியாக இருக்கிறாங்க குழந்தைங்களாம், ஏதாவது கொடுங்க. பார்க்குறாங்க தங்களுடைய வீட்லேயே அதே நிலை தான், மனைவி குழந்தைகள் பட்டினியோடு தான் உறங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறது? அந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல. தன்னுடைய வாகனமாக வச்சிருந்த ஒட்டகத்தை உடனடியாக அவரே என்ன செஞ்சு அறுத்து தன்னுடைய ஊர் மக்கள் அத்தனை நபர்களுக்கும் விருந்து கொடுத்தாங்களாம். இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய மகள் சஃபானா என்பவங்க சிறை பிடிக்கப்பட்டு வராங்க. வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறைவாசிகள்லாம் இருக்கின்ற அந்த பகுதிக்கு போகும் பொழுது, நபி அவர்களே நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே திரும்பி யாருமா நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் ஹாத்தம் தாயுடைய மகள் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, ஹல்லூஹா, அந்த பெண்மணியை நீங்கள் விட்டுருங்க, விடுதலை செய்யுங்க. ஃபைன்ன அபாஹா கான யுஹிப்பு மகாரிமல் அஹ்லாக், அவங்களுடைய தந்தை ஹாத்தம் தாய் இருக்கிறாரே நல்ல குணங்களுக்கு உரியவர், எனவே அவங்கள என்ன செய்ய விடுதலை செய்யுங்க.
ஹாத்தம் தாய் அவ்வளவு சிறந்த மனிதராக இஸ்லாமுக்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கே முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர். ஆனால் அவங்களுடைய மகள் என்ன செஞ்சாங்க? இஸ்லாமை ஏற்றாங்க. அவங்க சிறை பிடிக்கப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவர்களாக என்ன செய்ய பார்க்கப்படுகிறது. வரலாறுல பல நபர்கள் இந்த கருமித்தனம், இந்த கஞ்சத்தனம் இது மட்டும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சாவுடைய பேரன், அபூ தாலிப் அவர்களுடைய பேரன். அவங்க பெரிய செல்வந்தர். யார் வந்து காசு கேட்டாலும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. கருமித்தனம் என்பது இல்லை. அல்லாஹ் அவ்வளோ செல்வத்தை கொடுத்துருந்தான், கொடுப்பாங்க. ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போயிடுச்சு. உடனே உடல்நல சரிப்படாமல் அந்த நிலையில் இருக்கிறாங்க. யாருமே வந்து இவங்கள சந்திக்கலை. அவங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. என்னப்பா யாருமே வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், யாராவது வந்து என்ன செய்ய நலம் விசாரிக்கணுமே, யாருமே வந்து நலம் விசாரிக்கவில்லையே. ஈயாதத்துல் மரீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது நோய்வாய்ப்பட்டா போய் பார்ப்பாங்க. கேட்குறாங்க, என்ன யாருமே வந்து நலம் விசாரிக்கவே இல்லையே, நீங்கள் வேற எல்லாருக்கும் நீங்கள் காசை கொடுத்து வச்சுருக்கிறீங்க, கடன் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்தால் கடன் கேட்பீங்களா இல்லையா? என்னப்பா சும்மா கைவீசி, நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கிற கைவீசியில் வந்துருக்கிற அந்த கடனில் கொஞ்சமாவது கொடுக்கலான்னு யாராவது கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் யாருமே வரமாட்டுறாங்க. உடனே அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நான் யாருக்கெல்லாம் இந்த மதீனாவிலே கடன் கொடுத்திருந்தேனோ எல்லாருக்கும் நான் விடுப்பு கொடுத்து விட்டேன், அதை அவங்களே வச்சுக்கிட்டோன்னு சொல்லுங்க, என்ன நலம் விசாரிக்க வர சொல்லுங்க அப்படின்னு தண்டோரா அடிக்க சொன்னாங்க. மதீனா முழுக்க அடிக்கப்பட்டது. அடுத்த நாள் காலையில் அவருடைய வீட்டிலே நுழையாத அளவிற்கு கூட்டம் இருந்ததாம். இந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அந்த உலோபித்தனம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். அப்படிலாம் இருந்தால் தாங்க, பிடிச்சி வச்சாதாங்க குழந்தைய கட்டி கொடுக்க முடியும், வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும். நல்லா யோசிக்கணும். நாம் கொடுத்தா, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க ஒரு நபரிடத்தில், நீங்கள் உங்களுடைய செல்வத்தை உங்களுக்காக பயன்படுத்துவீர்களா அல்லது உங்களுடைய வாரிசுதாரர்களுக்காக பயன்படுத்துவீர்களா? யாருக்காக? எனக்காக தான் யார சொல்லலாம். அப்படி என்று சொன்னால் நீ எதை செலவு செய்கிறாயோ அதுதான் நாளை மறுமையில் உனக்காக கிடைக்கும். நீ ஏதாவது சேமித்து வைத்தால் அது யாருக்கு தான் கிடைக்கும்? வாரிசுதாரர்களுக்கு தானே கிடைக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. எனவே நாம் நம்மளுடைய செல்வத்தை ஒருபோதும் உலோபித்தனம் செய்யக்கூடாது, கஞ்சத்தனம் என்பது இருக்கக்கூடாது. நம்மால் இயன்ற அளவிற்கு நம்மளுடைய மறுமை வாழ்விற்காக வேண்டி சதக்காக்களை செய்ய வேண்டும், தான தர்மங்கள். தர்மம் தலை காக்கும். அப்படி என்றால் என்ன? நம்மளுடைய நாளை மறுமை வாழ்க்கையை காப்பதற்கு பெரிய ஒரு, இப்படியும் ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, இத்தகு அந்நார வலவு பிதம்ரத்தின், ஒரு பேரித்தவள துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக்கு. ஒரு பேரித்தவள துண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய 2 பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. வந்து ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு யாசகம் கேட்குறாங்க. அப்பொழுது ஆயிஷா அம்மா உள்ளே போய் தொலாவி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேரித்தவளம் தான் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து அந்த பெண்மணியோட கையில் கொடுத்தாங்க. அந்த பெண்மணி அந்த ஒரு பேரித்தவளத்தை 2ஆக துண்டு செய்து 2 கீற்றுகளை செய்து, ஒன்று ஒரு குழந்தைக்கும் மற்றொன்று இன்னொரு குழந்தையும் கொடுத்து அப்படியே அழைச்சிட்டு போனாங்க. இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே இருந்தார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே, என்ன ஆயிஷா முகம் மாறி இருக்கிறது என்று கேட்டதற்கு, யா ரசூலல்லாஹ், அந்த தாய் செய்த செயல் எனக்கு கண்களை விட்டது, என்னை அழுக வர வைத்தது. யோசிக்கணும், ஒரு தாயினுடைய குணத்தையும் யோசிக்கலாம். ஆயிஷா அம்மா இருக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான், தன்னுடைய கணவருக்கு அல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, யாருக்காக தான் கொடுத்தாங்க? மற்றவர்களுக்காக கொடுத்தாங்க. இது நபியுடைய குடும்பம், இது நபியுடைய வாழ்க்கை. இது எனவே எந்த ஒரு நிலையிலும் அந்த உலோபித்தனம் என்பது, கஞ்சத்தனம் என்பது நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யோசிக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தனக்கு அது சிறந்தது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் பல்ஹும் ஷர்ருன் லஹும், அது அவர்களுக்கு கேடாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையில் அதுவே அவர்களுடைய தலையில் சுற்றும் பாம்பாக அது என்ன செய்துவிடும், மாலையாக அது மாறிவிடும். வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹுக்கே வானத்தில் இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற அத்தனை உரிமைகளும் யாருக்கு தான் உரியது? வாரிசுரிமை சொத்து அல்லாஹுக்கு உரியது. வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்கின்ற அத்தனை நிலைகளையும்
மிக நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்று அந்த சூரா ஆல இம்ரானுடைய 180வது வசனம் நிறைவு பெறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய செல்வத்திலும் சரி நம்முடைய ஈமானிலும் சரி நாம் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நல் அமல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக. நம்மளுடைய தர்மத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நோய் நொடி இல்லாத ஆஃபியத்தான வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربي اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما ربي ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.